வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். But Jesus beguiled them and said unto them, with men this is impossible, but with God all things are possible. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்தை ஏற்றவாறு கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாரும் காணப்படுகிறோம். அப்பா இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவருடைய வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவர்களை பார்த்து, எவர்களை பார்த்து? சீசர்களை பார்த்து சொல்றார், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மனுஷரால் கூடாதது எல்லாம் தேவனால கூடும். நம்மளால ஒரு சில காரியம் நம்மளால செய்யலாம், நம்மளால கூடாதவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்துடணும். அவரால கூடாத காரியம் ஒன்று இருக்குமானால் இல்ல, எல்லாம் தேவனால கூடும் என்று முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார். சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை இந்த ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசித்தபடியினாலதான் கர்த்தர் அவருக்கு தருகிறார். அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டார், பொறுமையோடு இருந்தார். உடனே சொன்ன உடனே கிடைக்கல பாருங்க, விசுவாசிக்கணும். நம்ம சூழ்நிலையை பார்க்க கூடாது. கர்த்தர் தருவேன் என்று சொல்லிட்டா அவர் தருவார். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்க, யார் தருவான்னு நம்ம பார்க்க கூடாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையிலும் கூட நம்ம இருக்கலாம். நாம் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் நிச்சயம் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் எல்லாம் ஆகும் என் ஜனமே. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19லிருந்து 21 வரை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19, 20, 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே, எவன்? இந்த ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாத்தீங்களா, அது என்னலையா, 100 வயது ஆபிரகாமுக்கு செத்து போச்சு பாருங்க சரீரமே. சாராளுக்கு ஸ்திரீலுக்குள்ள வர வேண்டிய வழிபாடுகள் நின்று போயிற்று. அப்ப பாருங்க, இதெல்லாம் என்னல்ல, எப்படி இருக்கு, எப்படி குழந்தை பிறக்கும், இந்த சிந்தையிலேயே கொண்டு வரல. கர்த்தர் சொல்லிட்டா அவரால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லை. இந்த ஆபிரகாம் பாருங்க அப்படியே விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டா நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேதம் முழுவதும் வாக்கு தத்தம் தான். நமக்கு தந்த ஒரு வாக்கு தத்தத்தை நீ விசுவாசித்தா கர்த்தர் சகலவித ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். அந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கல. எனக்கு 100 வயது ஆகிருச்சே நினைக்கவே இல்லை. பாருங்க, சாராளுக்கு 90 வயது, இவருக்கு 100 வயது என்று நாம் பார்க்கிறோம். சூழ்நிலையை பார்க்கல, தேவனால முடியும் என்று விசுவாசித்தார். 20வது வசனத்துல தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து,
அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் சந்தேகப்படாமல் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை யாராகிலும் ஒருவர் சந்தேகப்பட்டா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேறுமா சந்தேகப்பட்டுட்டா ஆசீர்வாதமே போச்சு. அப்படிப்பட்ட அந்த அவிசுவாசம் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. அந்த ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புகிறோமா? இப்படி நம்பும் போதுதான் பாருங்க, இந்த ஆபிரகாம் நம்புகிறார். அடுத்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த வருஷத்துல கர்த்தாவே, நமக்கு உதாரணம் எடுத்துட்டா 2025 வருஷத்துல எனக்கு நீ வாக்கு தத்தம் தந்திருக்கிறேன் சொல்லிட்டு அதை நினைச்சு நன்றி ராஜா, நன்றி. விசுவாசனா அதுதான் எங்களுக்கு வச்சிருக்கீங்க, இந்த வருஷத்துல நிறைவேற்ற போறீங்க. அந்த ஆபிரகாம் அதைத்தான் மகிமைப்படுத்துகிறார். முழு நிச்சயமா நம்பணும். இரண்டாவது தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே தேவன் குறித்து வச்சிருப்பார். நம்ம அவசரப்பட கூடாது. குறித்து இருந்த இந்த காலத்து அதினதின் காலத்துல நம்முடைய தேவன் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தையை இந்த ஆபிரகாம் நம்பினான். காலங்கள் வருது, எத்தனோ வருஷம் காத்திருந்தார். குறித்திருந்த தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்டயோ போறோம். நீங்க பெத்த தகப்பனும் தாயும் தான் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பேரு வைக்கணுங்க. வேறவங்கிட்ட போன ஏதோ பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்த பேர்ல கூட வல்லம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, வந்து அபிராம் இருந்துச்சு, அடுத்து தேவன் ஆபிரகாம் என்று வைத்தார். யாக்கோபுன்னு இருந்துச்சு, யாக்கோபுன்னா அதுக்கு பேர் என்ன, எத்தன், ஏமாற்றுக்காரன் அர்த்தம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் என்று வைத்தார். அதெல்லாம் தேவனே வச்சிருக்காரு. ஆகவே வந்துட்டு இந்த பேர் வைக்கிறது பாருங்க, ஆபிரகாம் வைக்கிறார் ஈசாக்கு என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. ஆகவே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. உபகாரம் என்னதான் நமக்கு நிறைய உபகாரம் இருக்கு, தேவன் செய்த நன்மைகள். அதுல முக்கியமான முதல் உபகாரம் என்ன சொல்லுங்க பாப்போம். தேவன் நமக்கு செய்த எத்தனோ உபகாரம் இருக்கு, அது முதல் நமக்காக செய்தார், அதுதான் முக்கியமானது. சொல்லுங்க, என்னதான் இந்த உபகாரம் சொல்லுங்க, தெரியலையா? கல்வாரி சிலுவையில நம்ம ரத்தத்தை, பரிசுத்தமுள்ள அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார், அதுதான் உபகாரம். அவர் செய்த முதலாவது உபகாரம் அதுதான். இரண்டாவது உபகாரம்லாம் அதுக்கு பின்னாடி தான். முதல் உபகாரம் அதுதான். ஒரு மனிதன் நமக்காக சாக வருவானா? நம்மளை மீட்டு எடுக்க முடியாது. அப்படி மனிதன் வந்தா, நம்ம பரிசுத்தமுள்ள தேவன் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்டு எடுத்தார். அதுதான் அவர் நமக்கு செய்த முதலாவது உபகாரம். அது ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. அதெல்லாம் ஆராதனை பகுதி கடைசியில நாம் சொல்றோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அநேகருடைய சத்தம்
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமல் இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே இந்த ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணும், இந்த உபகாரத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லணும். விஷயம் அதுல தான் இருக்கு. ஆகவே நம் அவர் செய்த உபகாரத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாத முக்கிய 5 காரியங்கள் இருக்கிறது. மனுஷரால் இந்த காரியம் முடியாது. கையை ஊண்டி கரணம் வாஞ்சாலும் முடியாது. பாருங்க, 5 காரியம் இருக்கு. அது தேவனால மட்டும்தான் ஆகும். 5 காரியத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, பாவிகளை நீதிமானாக்க தேவனால ஆகும். ஆனா மனுஷரால ஆகாது. பாருங்க, பாவிகளை நீதிமானாக்க மனுஷரால ஒருபோதும் கூடாது, தேவனால ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பாவத்தையும் சாபத்தையும் நீக்க மனுஷரால முடியாது, ஆனா தேவனால ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இயற்கையின் மேல் நம்முடைய தேவன் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இயற்கையை கட்டுப்படுத்த மனுஷரால கூடாது, ஆனா நம்முடைய தேவனால கூடும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, ஒரு மனிதனுக்கு தீர்க்க ஆயுசை தர தேவனால ஆகும், மனுஷனால ஒருபோதும் ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்காயுசை கூட்டி தரவும் கர்த்தரால ஆகும் என் ஜனமே. ஐந்தாவது, ஒரு மனிதனை பாதாளத்திலிருந்து விட்டுவித்து பரலோகத்துக்கு கொண்டு போக மனுஷரால் முடியாது, ஆனால் நம்மை சிருஷ்டித்த வானத்தையும் பூமியும் நம்மளை உண்டாக்குன தேவனால் மட்டுமே முடியும் என் ஜனமே. அவர் பாதாளத்தில் இருக்கிறவனை விட்டுவித்து பாவ கயிறை அறுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக தேவனால முடியும். அவர் அதிகாரம் படைத்தவராய் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். இயற்கையை கட்டுப்படுத்த ஒரு மனுஷராலும் கூடாது, தேவனால எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமண காரியம் கூட நம்ம பார்ப்போம், புரோக்கர்கிட்ட சொல்லி எங்கெங்கேயோ நம்ம சொல்லி, ஆனா ஒன்னும் ஆகாது. பாருங்க, அது யாரால தான் ஆகும்? கடைசியில தேவனால ஆகும். தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒரு சில நேரங்களில் நம்ம கையில எடுத்துக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், உன் கவலையில் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. அவர் தான் நம்ம புத்தி கெட்டாத சமாதானத்தையும் எல்லாவற்றையும் தருவார். தேவ சித்தத்துக்கு நம்ம கொடுத்துடணும். கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆகவே உங்க வீடுகளில் பிள்ளைங்க இருக்கலாம், ஏற்ற துணை வேணும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம் உடைக்க முடியாது, அவ்வளவு நம்பிக்கை தேவன் மேல். அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அநேக குடும்பங்கள்ல பாருங்க ஏற்ற துணை கிடைக்கல. ஒரு சில குடும்பங்கள்ல பொண்ணு கிடைக்க மாட்டுது, ஒரு சில இடங்கள்ல மாப்பிள்ளை கிடைக்கும். மாப்பிள்ளை கூட இப்ப நிறைய இருக்கு பாருங்க, என்னதான் கிடைக்கல, இப்ப பொண்ணு கிடைக்க மாட்டேன். பணம் கொடுத்து ஆரம்ப நாட்கள்ல பணம் கொடுத்து தான் கட்டிட்டு வந்தாங்க. எங்க அம்மாவெல்லாம் 100 ரூபா கொடுத்து கட்டிட்டு வந்தாங்க. 100 ரூபா தொகைக்கு உட்பட்டது. நான் சொல்றேன் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த ரூபாதாரெல்லாம் கிடையாது. அப்ப ஒரு 100 ரூபா, இப்ப உள்ள 100 ரூபா கணக்குக்கு அப்பெல்லாம் 100 ரூபா லட்சக்கணக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பொண்ணு கொடுத்து தான், பொண்ணு வீட்டுல கொடுத்து தான் கட்டிட்டு வந்தார். இப்ப நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப என்னன்னா மறுபடியும் பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்து கட்டிட்டு போற நிலைமை இப்ப வந்துருச்சு கடைசி காலத்துல. ஆகவே பாருங்க, அப்படி இருந்தும் கிடைக்கல. அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், உயரமா இருக்கணும். பாருங்க, அப்படியே அழகெல்லாம் பாக்குறாங்க. கடைசிக்கு அநேகர் நம்ம ஒரு 2-3 சகோதரன் இது வரைக்கும் என்கிட்ட அழுது இருக்காங்க. பாருங்க, ஐயோ கிடைக்கலையே, இப்படியே என் வாழ்க்கை போயிருமா. அப்புறம் வயசு 36, ஒரு சிலருக்கு 42 வயசு ஆயிடுச்சு. இன்னொரு சகோதரிக்கெல்லாம் 48 வயசு இருக்கு. ஆனா கருப்பா இருக்கு ரொம்பயும் மூஞ்சி ஆண்டவர் இருதயத்தை பாக்குறாரு. இல்ல, இப்ப உள்ள பையங்களும் என்ன செய்யறாங்க, அழகை பாக்குறாங்க. பாருங்க, நீ இப்படியே நீ இருந்துரு, வேண்டாம், 48 வயசு ஆயிடுச்சு, என்ன செய்ய போற, கல்யாணம் ஆகி கர்த்தரை துதி. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, என்னைய போல இருந்துட்டா பாக்கியவதி. நீ இப்படியே ஆண்டவர் துதிப்பான். பாருங்க, ஏன் அவ்வளவு நாள் ஆகுதுன்னா தேவ சித்தத்துக்கு அவங்க ஒப்பு கொடுக்கல. விஷயம் அதுதான். விசாரிக்கும் போது அப்படிதான் பாருங்க. அதே மாதிரி நம்ம அநேகர் சகோதரர்களை பார்த்தாலும் முடி கொட்டி போய் விடுது. கவலைப்பட்டு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். நீங்க மனதுல நினைத்திருப்ப, உன்னை விட அவரு நம்ம சிருஷ்டித்த தேவன் மகனுக்கு ஏற்ற துணையை
கொண்டு வரணும். நீ என்ன மனதில் நினைக்கிறையோ நாம் நினைப்பதுக்கு மேலாகவே அவர் தருவார். அதுதான் தேவ சித்தம். நான் மனுஷனுடைய சித்தம்னா நம்ம இஷ்டத்துக்கு நாம் கேட்கணும். அழகு வேணும், படிப்பு வேணும், அவளை எத்தனை நகை போடணும், இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? மனுஷன், பிசாசு சொல்லி தருவான். சாபம் பாருங்க, அப்படி ஒருபோதும் கேட்டு வாங்கிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு மனப்பூர்ணமா போட்டா பரவாயில்ல, பாருங்க ஒருபோதும் வாயை திறந்து கேட்டுறக்கூடாது. நாங்க 10 பேர், 6 பையன் 4 சகோதரிக, 10 பேருக்குமே ஆனா கூட சகோதரிகளுக்கு எங்க அப்பா கொடுத்தாரு, மனப்பூர்ணமா கொடுத்தாரு. எங்களுக்கோ ஒத்த ரூபா கூட வாங்கல. பாருங்க கல்யாண செலவு எல்லாமே முழு செலவும் ஏற்றுக்கொண்டுதான் பாருங்க அப்படி பொண்ணு வீட்டுல ஒத்த ரூபா கூட வாங்கல. பாருங்க தேவ சமூகத்துல உண்மையோடு சொல்லுகிறேன். அங்கிட்ட அங்க ஏரியாவில் நீங்க கேட்டு பார்த்தீங்க, இன்னும் இந்த சாட்சி இருக்கும். ஆகவே அது சாப காசா இருக்கிறது. ஆகவே மனப்பூர்ணமா கொடுத்துட்டா அது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கொடுத்த ஆண்டவரை உம்முடைய சித்தம் ஏதோ, நீ தானா பிள்ளையை கொடுத்தீங்க, பிள்ளையை கொடுத்தவருக்கு உமக்கு தெரியாதா, உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டா நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அழகுலையும் சரி, குணத்திலையும் அழகா இருப்பாங்க, சகலத்திலையும் ஆண்டவர் நீ நினைப்பதற்கு மேலாகவே தருவார். அதான் தேவ சித்தம். ஆகவே தேவ சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனால கூடும், அவரால முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பாவிகளை நீதிமானாக்க தேவனால முடியும் என் ஜனமே. ஆகவே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது திருமண காரியம் கூடி வரும், இந்த தடைகள் நீங்கும். ஒரு சிலர் நீங்க திருமண காரியத்துல நிச்சயம் வச்சாலும் சரி, ஒருபோதும் நீங்க வெளியில சொல்லவே கூடாது. சொந்தக்காரர்கிட்ட நீங்க பெரும்பாலும் சொல்லிடாதீங்க. ஊழியக்காரர்கிட்ட சொல்றீங்களா, மனசுல வச்சு ஜெபிப்போம். ஏன் இப்படி சொல்றோன்னா பாருங்க, மரியாதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவதூதர் மூலமா சொல்றாங்க, இந்த சங்கதிகளே சிந்தனை பண்ணினால் என்று வாசிக்கிறோம். 6 மாதத்துக்கு மேலதான் வெளிப்படுது. ஆகவே நீங்க திருமண காரியம் இருந்தாலும் பத்திரிக்கை நீங்க அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடியே 5-6 மாசம் இருக்கும். இப்பயே இந்த மாதிரி போனாங்க கிடைச்சிச்சு பெருமையா சொல்லி கடைசிக்கு எத்தனோ காரியம் நின்று போயிருக்கு, தடையாகிருக்கு. ஆகவே நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மனசுல வச்சுக்கீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா. ஆகவே ரொம்ப நாளும் தள்ளி போடக்கூடாது. அப்ப அதுக்காக ஜெபிக்கணும். ஏன் சொல்றேன்னா, பிசாசு மனுஷர் மூலமாக தடை பண்ணுவான். இவைகள் எல்லாவற்றையும் நான் தப்பித்துக் கொள்ளணும்னா மனசுல வச்சு ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துடணும். ஆகவே நாம் ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் அவர் பெரியவர். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நடத்தி தர என் தேவன் வல்லமையுள்ள தேவன் என்று நீ விசுவாசித்தால், இந்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆகும், விசுவாசத்தோடு எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் உம்மால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ சிகல்ல கத்துடமா கத்துடா விசுவாசிப்போமாக. ஆமென். அல்லேலூயா.
உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாம் ஆகும் லேதான் எல்லாமாகும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை நம்ம சிந்தனையில கொண்டு வரக்கூடாது. பாருங்க, என் தேவனால முடியும். ஒரு அதிசயமானவர். நம்முடைய உறுப்புகளை பாருங்க, கண்ணு காது எவ்வளவு அற்புதமாக சிருஷ்டித்து இருக்கிறார். அவருடைய சாயலாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் நடத்துகிறார். எவ்வளவு பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். இந்த 2025 வருஷத்தை காண செய்தார். அப்படி என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் ஆகும். யாராயிலும் உங்ககிட்ட கேட்டா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனை விசுவாசித்தால் நிச்சயம் நீ அற்புதத்தை காண்பாய், அதிசயத்தை காண செய்வாய், சர்வாங்க சுகத்தை என் இயேசு தருவார் என்று நீ உறுதியோடு சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல பார்க்கிறோம், 24வது வசனம். சீசர்களுக்கு கூட இந்த 12 இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீசர்களுக்கு கூட வந்து பாருங்க விசுவாசம் இல்லாதது இருந்தது. விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க சொல்லிட்டு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவங்களே என்ன செய்யறாங்க? சூழ்நிலையை பார்த்து பயப்படுறாங்க. என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் இல்லை. வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு And behold, there arose a great tempest in the sea, insomuch that the ship was covered with the waves, but he was asleep. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவரோ நித்திரையா இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து இந்த படகுல நித்திரையா இருப்பதை பார்க்கிறோம். 25வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் என்ன செய்யறாங்க? வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பாத்தீங்களா, ஒரு விசுவாசம் இல்ல. இயேசு கிறிஸ்து எழுந்து என்னதான் சொல்றாரு? அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை பாருங்க, அவங்க சீசரை நோக்கி தான் சொல்றார். அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரு விசுவாசம் இல்ல. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் அப்பா. அந்த படவுல தான் என்ன செய்யறாரு? படகுல என் இயேசு இருக்கிறார். பாருங்க, அவங்களுக்கு உயிர் மேல அவளை பயம். அது போலவே நாம் குடும்பங்கள்ல வந்து மலையை போல ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் பாருங்க. ஆனா தேவன் நினைச்சிட்டா இதெல்லாம் ஈஸியா என்ன செய்வார்? தேவன் எனக்குள்ள இருக்கிறார். நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மலையை போல பிரச்சனைகள் இருந்தாலும் நீக்கி போட நம் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாங்க, மடிந்து போகிறோம், எங்களை ரட்சியும் அப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். கர்த்தர் இருக்கிறார். பயம் நம்ம ஒருபோதும் நாம் பயப்படக்கூடாது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பயப்படுறோம் சொன்னா நம்ம அற்ப விசுவாசியுடைய கணக்குல விடப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் உடையவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறதா இருக்கு. ஒரு மனுஷரால் அதை இயற்கையை கட்டுப்படுத்த மனுஷரால் முடியாது. நம் தேவனால முடியும் என் ஜனமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவரே உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அந்த படகில் இயேசு இருக்கிறார் என்ற விசுவாசம் சீசர்களுக்கு இல்லை. ஆகவேதான் பயம். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கி வாங்கி வை. யாரு அங்கங்க தட்டிக்கிட்டு இருக்குது? வாங்க வாங்க. தூரம் வச்சிருங்க வச்சிருங்க. கைகிட்ட எந்திரிச்சுங்க வச்சிரு. இடர்கள் உண்டாக்குது தேவ சமூகத்துல. ஒரு தேவ பயத்தோடு தேவ சமூகத்துல காணப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது சின்ன பிள்ளை இருந்து ஒரு பயத்தோடு இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கவனிக்கணும், வாங்கி வைக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க வாங்கி வைக்கணும். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் தருவாராக. பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்ட நம்முடைய தேவ அதட்டினார், அமைதல் ஆயிடுச்சு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லாததுனாலதான் ஒரு சிலர் நாடி போவாங்க. ஒரு பயம் வரும். இந்த பயம் ஒருபோதும் வரக்கூடாது. சீசர்களுக்கு இயேசு படகுல இருக்கிறார், வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அந்த அறிவு, இந்த ஞானம் அநேகருக்கு இல்லை. பாருங்க, அது நம்ம இருக்கும்போது இந்த பயம் வராது. அநேகருக்கு பாடுகள் வரும்போது பயம் வருகிறது, சோர்வு வருகிறது. வியாதி வரும்போது சோர்வு வருகிறது, பயம் வருகிறது. பட்டினியாய் வாடும் பொழுது பயம் வருகிறது, சோர்வு வருகிறது. பூமியில் நடக்கிற காரியங்களை பார்த்து சோர்வும் பயங்களும் நமக்கு வருகிறது. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற காரியமாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது, நாம் ஒருபோதும் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். And when he thus had spoken, he cried with a loud voice, Lazarus, come forth. And he that was dead come forth, bound hand and foot with grave cloths, and his face was bound about with a napkin. Jesus said unto them, loose him and let him go. மரித்து போன 4 நாள் நாத்தம் நாரும். பாருங்க, லாசருவே உயிரோடு நம் இயேசு எழுப்பினார் என் ஜனமே. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு அந்த இடத்துல கல்லறைக்கு முன்பாக போகிறார். லாசருவே கூப்பிடுகிறார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலையினால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த பாவ கட்டுகள் இருந்தா நம்மளால நடக்க முடியாது. அவன் எழுந்துதான் என்றான். இந்த பாவ கட்டுகளை அறுத்து போடும் போது நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் அவரை ஆராதிக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என் ஜனமே. ஆனா அவர் பேர் சொல்லி கூப்பிட்டார், லாசருவே என்று. இந்த கல்லறையில எத்தனையோ பேர் தூங்குறாங்க, நித்திரையாக இருக்கிறாங்க. அதுல ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சித்தம் பொதுவா கூப்பிட்டு இருந்தா எல்லா கல்லறைகளும் திறக்கப்பட்டிருக்கும். பாருங்க, காரியம் வேற மாதிரி போயிருக்கும். நம்முடைய தேவன் ஞானம் உள்ள தேவன், மனுஷர் மாதிரி அல்ல. நம்ம ஞானம் உள்ள தேவன், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். லாசருவை மட்டும் பெயர் சொல்லி அழைத்தார். ஆகவே இந்த லாசரு எழும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்கள கிறிஸ்துவுக்கு மரித்தவங்க அநேகர், அதுக்கு ஒரு காலம் உண்டு, பூமிக்கு ஒரு முடிவு வரும். பாருங்க, கடைசியில தேவ எக்கால சத்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பாருங்க, அதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பாருங்க செய்தி காண்பித்தார். சரீரத்தில் இருக்கும் பொழுதே
உயிர் தெழுந்ததுக்கு முன்னாடியே ஆண்டவர் செய்து காண்பித்தார். பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. ஒவ்வொரு மரித்தவனும் இப்படி எழுந்திருப்பான் என்று இது ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறது. நம்முடைய பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நீ கவலையோடு இருக்கும்போது, நீ ரொம்ப சோர்வாக இருக்கும்போது கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டா தான். வேதத்துல பார்க்கிறோம், இந்த குருடர்கள் கூட என்ன செய்யறாங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டாங்களாம். எல்லா இடங்களையும் அப்படிதான் நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்ப கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் கர்த்தர் உதவி செய்கிறார். அநேகரை பாருங்க கூப்பிடுவாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுனாலதான் இந்த லாசருவை உரத்த சத்தமாய் கூப்பிடும் போது உயிரோடு இந்த லாசருவை எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். வாஞ்சை இருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நான் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சகேயுவை பற்றி இந்த இடத்துல பார்க்கிறோம். வசதியானவனா இருந்தாலும் பாருங்க, இயேசுவை காண வேண்டும். நீங்க இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும்னா நீங்க என்னதான் செய்யணும்? இயேசு முதலாவது உங்களுக்கு தென்படணும். பிதாவாகிய தேவன்னா யாரு, அவருடைய குமாரன் யார், நீங்க பரிசுத்த ஆவினா யார், ஒருவர் தான் மூன்றும். ஆனா அந்த 3 பேரை பற்றி நீங்க தெளிவான ஒரு அறிவு உங்களுக்கு வேண்டும். பிதாவாகிய தேவன், அவர்தான் பிதாவானவர். பாருங்க, அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாமா? வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். நம்ம அறிய வேணுமா? அப்படி அறியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் ஏற்கனவே அது அநேக தரம் செய்தியில சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17 3வது வசனத்தை வாசிப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். யார் அது? அது பிதாவானவர். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜெபத்தை சொல்றார். அறியணும் பிதா தேவன் யார், அவர் அனுப்பினவர் யார், இயேசு கிறிஸ்து. இந்த 2 பேரையும் நீங்க என்ன செய்யணும்? இந்த அறிகிறது தான் என்னதுதான், அதான் நித்திய ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் எடுத்துட்டீங்களா? 19வது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க, வாசிங்க. அதுதான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். அது முன்னாடி வசனத்துல பார்க்கும்போது அவன் நல்ல வசதி, பணம், வீடு எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு குறைவு. ஐயோ, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு சமாதானம் இல்லையே. இயேசு எப்படிப்பட்டவரோ, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சர்வாங்க சுகத்தை மனுஷரால முடியாது, தேவனால முடியும் என்று அவர் விசுவாசித்தார். இயேசு நான் காண வேண்டும், நாம் அவரை அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ, உயரமா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, அவர் யாரும் தெரியலையே, என் ஊர் வழியாக வருகிறார், அவரை காணவே வேண்டும் என்று உறுதி, ஒரு நிச்சயம் இந்த சகேயுவுக்கு உண்டானது. என் ஜனமே, நான் வார வாரம் ஆலயத்துக்கு வருகிறோம். தேவன்னா யாரு, இயேசு எப்படிதான் இருப்பார், அப்படி சத்தம் மெல்லிய சத்தமா இருக்கும். அநேக தடவை நான் கேட்டிருக்கேன், இந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்குள்ள இந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. அப்படி இருக்குமானா அவனுக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, இயேசு எப்படிப்பட்டவரோ நான் காண வேண்டும் என்ற இந்த எண்ணம், இந்த சிந்தனை சகேயுவுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், குட்டையா, ரொம்ப குட்டை. பாருங்க, ஆண்டவர் எதைத்தான் பார்க்கிறாரு, முகத்தை பார்க்கல, இதயத்தை பார்க்கிறார். ஆகவே
அது பாருங்க வந்துட்டு அவ்வளவு பணக்காரன், வெக்கம் இல்லாம வெக்கத்தை விட்டு முயற்சி செய்கிறார். நமக்கு முயற்சி மிகவும் அவசியம், இந்த வாஞ்சை மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஆராதனை பகுதியில இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆண்டோடைய அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை மூலமாக நம் தேவனை நாம் காணலாம். எவன் ஒருவனுக்கு காண்பிக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு காண்பிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாஞ்சை மிகவும் அவசியம். இந்த சகையும் முன்னாக வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு பார்க்கிறார். பாத்தீங்களா, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணார்ந்து பார்க்கிறார். யார? சகையோ. அவருடைய ஆளு குட்டதான், வளர்த்தி காணலன்னு உயரமான மரத்துல ஏறி இயேசுக்கு எல்லாமே அவன் செய்யற முயற்சி, சிருஷ்டித்து அவருக்கு தெரியாதா? எல்லாமே ஆரம்பம் முதல் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம எந்த மூலையில இருக்கலாம், நம்ம எதுவும் அவருடைய பார்வையில, நம்ம எல்லாருமே அவர் பார்வையில இருக்கிறோம். நம்முடைய தேவன் காண்கிற தேவன், பாதாளத்திலும் இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறார். அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். வந்தவொடனே அண்ணாந்து பார்த்து என்னதான் சொல்றாரு? சகையுவே, நீ இறங்கி வா. அந்த இடத்துல சீக்கிரமாய் பாருங்க, அது சீக்கிரமாய் நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. ஆவிக்குரிய வரங்களை பெறணும். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், வீட்டு சுத்தியில இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீ எழுந்து பிரகாசிக்கணும், அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், இந்த வாஞ்சை இருந்தது. ஆனபடினால அவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சந்தோஷம் தாங்க முடியல. நான் மேல இருக்கேன், அவர் என்னை எப்படிப்பா கண்டுபிடிச்சாரு? யாருக்குமே தெரியல, எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. சகையுவே, அண்ணாந்து பார்த்து சொல்லவோ எல்லாரோடையும் பாக்குறாங்க உயர. இப்ப சகையு மேலதான் இருக்கிறானா பாருங்க, அப்பதான் பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையும் கூட இருக்கலாம், நம்மளோட பணம் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிறது. ஜனமே, நான் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். இந்த பூமியில நீ கஷ்டப்படலாம், துன்பப்படலாம், ஆனா 10 நாள் பாடுகள் தான். இவைகள் எல்லாவற்றையும் நீ மேன்மையாக ஆண்டவர் அங்கேயும் வைப்பார், இங்கேயும் வைப்பார், பூமியிலும். ஆகவே நீ சோர்ந்து போக கூடாது. இந்த சகை சந்தோஷமாக வருகிறதை பார்க்கிறோம். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். நம் இதயமாக இந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்டுட்டா, நமக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் பூர்ணமாய் நிரம்பி வழியும். என் ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எத்தனை பேர் இந்த ஆராதனை பகுதியிலும் கூட ஒரு சிலர் இயேசுவுக்கு, ஆவியானவருக்கு இருதயத்தில் இடம் கொடுக்காததை ஆவியானவர் எச்சரித்தார். ஆகவே இந்த இருதயத்தில் கர்த்தருக்கு மட்டும்தான் இடம் தர வேண்டும். ஆகவே நம்ம இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், உன் வீட்டிலே தங்க வேண்டும். எத்தனை பேர் இயேசுவை காண வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம்? இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கீழே உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம், அந்த வீடுகளில் நீங்க முழுமையாக நிறுத்தி அதை வாசிங்க, நேரம் இல்லாதபடியினால. வீட்டுக்கு போகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஆகவே நமக்கு ஒரு வாஞ்ச வேண்டும். நானும் கர்த்தாவே உம்மை போல இருக்கணும் அப்பா. நாம் அவருடைய பிள்ளைய தான், அவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டித்தார். நாம் பாவத்துல விழுந்து போனோம், மீண்டுமாக நம்மளை தூக்கி எடுக்க முடியாய் ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி இந்த வேளையில் அவர் கூப்பிடுகிறார். என் ஜனமே, ஆகவே நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினை பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாக இருக்கிறார். பாவ கயிறை அறுத்து போட நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உன் வியாதிகளை நீக்க சர்வாங்க சுகத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவன். உன் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். உன் சிறை இருப்பை நீக்கி விடுவிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவன். உனக்கு நித்திய ஜீவனை தந்து இளைப்பாறுதல் தர அவர் வல்லமையுள்ள தேவன். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இடத்துல பார்க்கிறோம். இயேசு ஒவ்வொரு மனிதனையும்
அழைக்கிறார். நீ பாரத்தை நீ சுமந்து கொண்டே இருக்க வேண்டாம். சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவரே ஆதரிக்கிற தேவன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை இறக்கி வை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே இந்த கடைசி நாட்கள் வந்திருக்குதான். நாம் ஒவ்வொரு நம் குடும்பத்திலும் பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேணும். குடும்பத்திலையும் பாருங்க சமாதானம் கிடைக்க வேண்டும். சகலவித ஆசீர்வாதத்தினால நாம் காணப்படணும்னா இயேசு நம் இருதயத்துல வர வேண்டும். என் ஜனமே, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லிட்டா அப்படியே ஆகும். என்ன கொஞ்ச நாள் தாமதமாகும், ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவர் உண்மை உள்ளவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். அவர் உண்மையுள்ளவர். என்னைக்கானாலும் நாட்கள் போகும், ஆனா அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். சரி, இப்ப இல்லைன்னா அது காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார், ஆண்டவர் தருவார். அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த ஆபிரகாம் கொடுத்த, அவர் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், யார் ஒருவர் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தினார். அவர் மூலமாக சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். ஆகவே ஆபிரகாமை போல நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட காரியத்தையும் மாற்ற நம் தேவன் வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் ஆகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு 100 வயது, இவருக்கு சாராளுக்கு 90 வயது. சரீரமெல்லாம் செத்து போயிற்று. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டா ஆகும். ஒரு சில பரியாசம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அப்படி அவர் சிருஷ்டித்த தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தாங்க ஜனமே. அநேக குடும்பங்கள்ல கஷ்டப்படுவது காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று சீசரை நோக்கி இயேசு சொன்னார். கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் வல்லவர். விசுவாசத்தை நீ வர்த்திக்க செய்யும் போது இயேசுவை நோக்கி கூப்பிடணும். என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. நீ கூப்பிடும் போது கர்த்தர் தருவார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என் ஜனமே, நாம் வாசிக்கிறோம் எரேமியா 33வது அதிகாரம், எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, நீ வல்லமையுள்ள கரம், உம்முடைய கரம் அந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கினீர். நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். என் ஜனமே, நாம் உண்மையாக கூப்பிடும் போது நிச்சயமாக செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்காம வேற யாரையும் ஆசீர்வதிப்பது இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நாம் இடம் கொடுக்கணும். விஷயம் அதுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருதயத்துல இடம் கொடுக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகவே நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது நம் இருதயம் சுத்தமா இருக்கணும்னா வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். அதிசயங்கள் செய்கிறவர் நாம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர். உணர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அருகில் தான் இருக்கிறார். ஓ மகிமை. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயம் செய்கிற தேவன் உன் அருகிலே இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அதிசயங்களை காண செய்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவர் தேவனை உண்மையாக கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் செவி கொடுத்து அதிசயங்களை காண செய்வார். சங்கீத புஸ்தகம் 145வது சங்கீதம் 18-19 பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ரட்சிக்கும் கண்மலையாக இருக்கிறார் என் ஜனமே. ஆகவே இயேசுவை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். மனுஷரை ஒருபோதும் நான் நம்ப வேண்டாம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஜீவனுள்ள தேவனை நம்மளை சிருஷ்டித்த அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் அழிவில்லாதவர், ஜீவனுள்ள தேவன். அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என் ஜனமே. நான் பெத்த தாய் தகப்பன் கூட இந்த உலகத்தை விட்டு, அவருடைய அன்பு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் மாறி போய்விடலாம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் அவருடைய உள்ளங்கைகளிலும் வரைந்திருக்கிறார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் ஜெயமாய் வழி நடத்துவார். நம்மை அவர் நினைவு கூறுகிறார், நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நீ தேவனிடத்தில் சேர்ந்தால் மாத்திரமே அதிசயங்களை செய்வார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நான் விசுவாசிக்கும் போது தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் அப்பா கொடுத்துட்டார் என்று நீ விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. இயேசுவே ரட்சிக்கும் கண்மலையாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அவரே என்னை சுகமாக்கும் தேவன், சர்வாங்க சுகத்தை தரும் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவரே நமக்கு அனாதி அடைக்கலமாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 62வது வசனத்தை பார்க்கும்போது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தில் கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என் ஜனமே. அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம். கர்த்தரே அரணான ஒரு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தரே நமக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு தலைமுறையாக அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு மாறாத அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நித்திய அடைக்கலமாக இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். வேலி என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. இந்த அடைக்கலமாகிய இந்த தேவனுக்குள்ள நாம் காணப்படுகிறோமா? இந்த கால வேலை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தரே நமக்கு இக்கட்டு காலத்தில் அடைக்கலம். கர்த்தரை பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். அவர்தாம் செட்டைகளின் கீழ் அடைக்கலத்தை தருகிறார். இயேசுவின் நாமம் நமக்கு அடைக்கலம் என் ஜனமே. அவர்தாம் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தரே நீதிமானுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். இந்த அடைக்கலமான தேவனை தாபரமாக கொண்டு நாம் ஜீவிக்க ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடும் என்று நாம் விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருவோமாக. இயேசுவே அப்படி விசுவாசம் இல்லைன்னா எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குங்கப்பா. மகனுடைய தகப்பை அப்படிதான் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். நீ விசுவாசித்தா மகிமையை காண்பா. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஏன்னா ஒரு சில மூலையில அவிசுவாசம் இருக்கு, இந்த அவிசுவாசத்தை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று இந்த மகனுடைய தகப்பன் இயேசுவிடம் வருந்தி கெஞ்சி கேட்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அவிசுவாசத்தை இயேசு நீக்கினார். ஆகவே நாம் பெரிய விசுவாசம், கடுகளவு விசுவாசம் உடையவர்களாக நாம் காணப்பட்டா நம்ம ஒருபோதும் நம்ம அசைக்க முடியாது என் ஜனமே. இயேசு நமக்குள்ள இருந்தா ஒருவனாகிலும் நம்மை அசைக்க முடியாது. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்கிறது என் ஜனமே. வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வீடுகளில் வாசித்து பாருங்க. ஆகவே அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் உபவாச பிசாசினால் சோதிக்கப்படும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. பிரதியுத்தரமான என்னது? மறுமொழியாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா.
அப்ப ஹல்லேலூயா, தேவ மகிமை. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்க ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நான் இந்த கால வேலையில், ஆனா இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கைகளை உயர்த்துவோம். ஏன்னா நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜெபத்தினால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். காலையில எனக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். எனக்காக ஏதோ ஒரு மூலையில எனக்காக ஜெபிக்கிறாங்க. உங்களுக்காகவும் ஏதோ ஒரு மூலையில நான் ஜெபம் பண்ணாலும் உங்க ஏதோ ஒரு மூலையில ஜெபிக்கிறாங்க. அந்த கிருபையினால தான் நான் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறேன். ஆகவே நீங்க அனுதினமும் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறது போல நீங்க எனக்காக ஜெபிக்க வேணும். கர்த்தர்தாமே பலப்படுத்தணும். பூரா இந்த பனி குளிர் வாட காத்து பயங்கரமா அடிக்குது. ஆகவே கர்த்தர் இயற்கையை அனுகூலமாக்கி தரணும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வரணுங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய ஒவ்வொரு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் இருக்கிறது. பாருங்க, நாம் இந்த கடைசி நாளுக்கு வேதத்தை வாசிக்கிறவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம புசிக்கணும். வகை வகையா நம்ம சாப்பிடுறோம். பாருங்க, ஒரு கூட்டு இல்லைன்னா கோபம் அப்படி வருது வீட்டுல. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ வார்த்தை புசிக்கணும் என்று வாசிக்கிறோம். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இப்ப சாப்பாடு முன்னாடி வந்துட்டா ஜெபம் பண்ண கூட என்ன செஞ்சிடறாங்க, வாய்க்குள்ள போயிருது. அவ்வளவு அவசரம். மட்டன் பிரியாணி முன்னாடி இருக்குன்னா உனக்கு இச்சை அடக்க வேணும். ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே என்னதான் இந்த அவைகளை உட்கொண்டேன், புசித்தார். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். தூங்குறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுவோம். யாரும் இல்ல, வேர்த்த காத்து அழுவ போட்டுங்க. ஒரு ஆள் குளிருதா? அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போனா தாங்க ஜீவன் அடையும். உண்மையிலேயே மனுஷருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மளை சோர்வுதான் படுத்தும், மனசு புண்படுத்துற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இல்லை. நம்ம கையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பாக்கியமாக கரத்தில் கொடுத்திருக்கிறத இந்த நேரம் இருக்கும் போதெல்லாம் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேணும். கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கணும். பாருங்க, ஒரு சிலர் நம்ம வாமிட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் சரீரத்துக்கு. ஆனா வேத வசனம் மட்டும் சின்ன ஒரு அதிகாரம், சங்கீத புஸ்தகம் சின்ன ஒரு வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஏதோ பேருக்கு. அப்படி இல்லை, நேரம் கிடைக்கும் போது நல்லா என்ன செய்யணும், இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகும்போது இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆகவே சோதனை இப்படி இருக்கே, நமக்கு சோர்ந்து போகக்கூடாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம். இதை மட்டும் நான் வாசிக்கலாம், சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1வது அதிகாரம் 12 14 வரை நாம் பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின். சோதனையை சகிக்கிற சின்னது பாருங்க, சோதனை ஆண்டவர் சோதிக்கிறவர் இல்ல. ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சா இல்லையா, அவரை பின்பற்றணும். முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து வரும் பாருங்க, உடனே வந்தது. அது ஒரு காலங்கள். ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே சோதனையை சகிக்கணும், சகிப்பு தன்மை வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஹல்லேலூயா. அத வேதத்தில் அநேக வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆகவே சோதனையை சகிக்கத்தக்க அந்த கிருபையை வாங்கி கொள்ளணும். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் 13வது வசனத்துல, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லக்கூடாது, ஒருபோதும் சொல்லக்கூடாது. சோதிக்கப்படுகிற எவனும் சொல்லக்கூடாது. அந்த தேவன் சோதிக்கிறார், கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, அப்படி இப்படியோ பேசுறோம்.
பாருங்க சூனியம் வச்சுக்கிருவாங்க. இப்ப இந்த முகாமுக்கு போகும்போது அது ஒண்ணு நான் கத்துக்கிட்டேன். பாருங்க பெரும்பாலும் வந்து நம்ம இந்த நியூ இயர் ஆராதனை கூட நல்ல வார்த்தை பேசணும் தான் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் பேசுறார். அங்க பாருங்க சூனியம் ஒரு வந்து செய்வன வைக்கணும் அவசியம் இல்லையா. நம்ம தகாத வார்த்தையை நம்ம நாவுல சொல்லும் போது எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்பு. அந்த வசனத்தின்படி நாம் பேசுற வார்த்தை நமக்கு தான், நமக்கே நம்மளே வச்சுக்கிறோமா. பாத்தீங்களா, அந்த வெளிப்படுத்தல் இந்த அறிவு எல்லாருக்குள்ள இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பேசுற வார்த்தை தகாத வார்த்தைனா நமக்கே செய்வன நம்மளே வச்சுக்கிறோம், வேற யாரும் வைக்கணும் அவசியம் இல்லை. ஆகவே நம் நாவு பரிசுத்தம் உள்ள நாவாக இருக்க வேண்டும். நான் சோதிக்க என்ன ஆண்டவரை சோதிக்கிற அண்ணன் ஆலயத்துக்கு போய் சோதனை தான், அப்படி ஒருபோதும் சொல்லக்கூடாதான். தொடர்ந்து வாசிக்கும் போது பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கிறது அவருக்கு வேலை இல்லையா. பாருங்க வந்துட்டு அவர் சோதிக்கிறவர் இல்லைங்க. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். வந்து எப்படிதான் அவன் சோதிக்கப்படுறானா, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சிக்குண்டு ஆண்டவர் சொன்னாரா ஏதாவது காரியத்தை செய்யணும்னா, அழகா இருக்கு அந்த பொண்ணு, நல்ல ஏற்ற மருமகன் சொல்லி ஏமாந்து போய் அழகா பார்த்து, அழகு வீணுன்னு வேத வசனத்துல இருக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம போயிட்டு கெட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுல அழகு இருக்கு, நல்ல 100 பவனோடு 50 பவன் அதோட வருது, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா என்ன இல்ல, குணம் இல்ல, உள்ளான அலங்காரம் இல்ல. 2-3 இடத்துல வாசிக்கிறோம் புதிய இருப்பார்ல பாருங்க, உள்ளான அலங்காரம் இல்ல. எங்க புருஷனை போட்டு அடிச்சு ஏறி என்ன செய்யுது, மிதிக்குது, மாங்குன்னு என்ன செய்யுது, மிதிக்குது. பாருங்க, ஐயோ நான் அழகா இருக்குன்னு கட்டிட்டு வந்தனே. இப்போ பாருங்க வந்துட்டு அப்படிதான், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க, அப்படிதான் வந்து நல்லா அழகா இருக்கு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தேன். அது மாங்கு உண்மையில நடந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாருங்க அப்படிதான், சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. வந்து நம்மளாத என்ன செய்யறோம், சிக்கிக் கொள்றோம். சுய இச்சை, அதான் இந்த சுயம் நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து தேவனுடைய கரத்துல கொடுத்துடணும். அவனவன் தந்தன் சுய இச்சில யாராவது ஆண்டவர் சொன்னாரா நீ போய் கடன் வாங்குன்னு சொன்னாரா, சொல்லுங்க பாப்போம். மகளே நீ கடன் வாங்கு, வந்து இதெல்லாம் வட்டியோட சேர்ந்து நான் உனக்கு தருவேன், எதுவுமே சொல்லல. நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் தான் சொன்னார். அவங்க என்ன செய்யறாங்களா, சுய இச்சை இப்படி இருந்தா அப்படி இருக்கலாமா சொல்லிட்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு, சிக்கிக்கிட்டா உன்னால வெளியே வர முடியாது. அதான் இந்த வசனம் பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிறான். இது ஒருபோது ஆண்டவர், அதான் வேதத்தை வாசிக்கணும். ஏதாவது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, அப்படி இல்லை. ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்தில் இருக்கணும், யாரையும் நாடி போகக்கூடாதுங்க. இப்பயே நான் வாயை திறந்து கேட்ட லட்சக்கணக்கா விழுகுங்க எனக்குன்னு கேட்டான். மற்றவர்களுக்கு கேட்கும் போது தான் கை வரமாடுது. வந்து சொந்தக்காரர்கள் எடுத்துட்டாலும் வருங்க. வந்துட்டு வந்து ஊழியம் செய்யறதுனால நல்லா மேன்மையா வச்சிருக்கிறாங்க பாருங்க. வந்துட்டு எப்ப நான் கேட்கறது கிடையாது, ஏன்னா வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆனா ஆண்டவர் தானே என்னை அழைத்திருக்கிறார், அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். வந்து மனுஷருக்கே என்னை அழைக்கல. ஆகவே ஆண்டவர் அதையும் பார்ப்பார். அதனாலதான் வந்து இந்த அனுமதிக்காம ஆண்டவர் வச்சிருக்கார். அதுதான் வாய் கூசும், இந்த வாயை திறந்து கேட்கறதுக்கு கூசும். ஏன்னா இந்த வசனம் விசுவாசிகளாவது நீங்க ஒரு சிலர் கேட்டுடலாம், ஊழியக்காரர் கேட்கக்கூடாது, ஆண்டவர் துக்கப்படுவார். அவருக்காக ஊழியம் செஞ்சேனா, அவருக்காக தான் நான் வேலை செய்யறேன், அப்ப அவர் தான் எனக்கு தரணும், கூலியும் அவர் தான் தரணும். ஆகவே வந்து நாமும் கூட என்ன செய்யணும், விசுவாசிகளா நீங்களும் யாருடையும் வந்து கேட்கக்கூடாது. யோசனை சொல்லுவாங்க, இந்த வழியில நான் வந்தபடியினாலதான் சொல்றேன். விசுவாசியா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் பாருங்க, ஒரு சில பிசாசு என்ன செய்வான், வந்து கண்ணில விழுக செய்யும்படியாக செய்வான். ஆகவே வந்து அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். ஆண்டவர் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல. அப்படிதான் வாசிக்க கேட்டோம். நம்ம தான் என்ன செய்யறோம், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா ஆடம்பரம். ஒரு சில இடங்கள்ல ஆடம்பரமா இருக்கும். பொண்ணு விஷயத்திலையும் சரி, ஆடம்பரமா லட்சக்கணக்கா வந்து செலவழிச்சிருவாங்க. வட்டி மேல வட்டி வாங்கி கல்யாணத்தை எப்படியோ நடத்திடுவாங்க. பாருங்க, கடைசியில கடனோட இருப்பாங்க. ஒரு இடத்துல ஊழியக்கார் தான், ஊழியம் பார்க்கிறவர் தான், அவர் மகனுக்கு 2 பையங்க. அவருக்கு நல்லா அந்த பையனுடைய கல்யாணம், அது மூத்த பையன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நந்தமா 15 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு கடன். ஆனா வந்து பென்ஷன் வருது, அவங்களுக்கு வருது, மாசம் வந்து 50,000 40,000 ரூபா வருதுன்னு சொன்னாங்க. வந்தாலுமே ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். கடன் வாங்கி எவ்வளவு துக்கமா இருக்கிறது. ஊழியக்காரன் வந்து இப்படி வாங்குறான், ஊழியக்கார மகனுக்கு விசேஷமா கல்யாணம் நடத்தணும், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு ஆண்டவர் அப்படி சொல்லல. பாருங்க, வந்துட்டு நீ வரவு செலவை உட்கார்ந்து என்ன செய்ய கணக்கு பாரு என்று வேத வசனம் சொல்லுது.
ஆகவே மனுஷர் தான் நம்ம சிக்குண்டு போறோம். ஆண்டவர் இந்த ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஆனா அப்படி சிக்குண்டு போனாலும் நீ வா, உனக்கு நான் இறங்குறேன், இனிமே கடன் வாங்கக்கூடாதுன்னு நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், நீ அறிக்கை செஞ்சா உன் சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என் ஜனமே. ஆகவே கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி இந்த வேளையில நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுகின்ற கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. இயேசு அவர்களே பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசினார். இந்த திருவசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. என் தேவனை, என் ராஜாவே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா, என்னில் இருக்க அவிசுவாசத்தை நீக்குங்க என்று நான் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தினால கர்த்தர் நம்மளை நிரப்பட்டும். எந்த காரியமா இருக்கட்டும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது செய்வேன் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தில் உண்மையாக நீ கேட்பாயானால் அவருடைய சித்தத்தின்படி உனக்கு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒரு காரியம் கூட கிடையாது. அவரால் எல்லாம் ஆகும் என் ஜனமே, நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. கர்த்தர் உனக்குள்ளவே இருக்கிறார். ஓ சிகட கத்துடா பக்கத்துடா, நீ கவலைப்பட வேண்டாம். என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ, எல்லாம் என்னால ஆகும் என்று பேசுகிறார் என் ஜனமே. நீ கவலைப்பட வேண்டாம். நீ தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை மகிமை. ஒப்பு கொடுப்பமாக. ஒவ்வொருவரும் உண்மையாக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ரொம்பையும் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது நான் மனுஷர்கிட்ட நம்ம சொல்றோம், வேதனையை சொல்றோம், அதெல்லாம் வீண் ஜனமே. மனுஷருடைய உதவி விருதா. நீ தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடம் நீ சொல்லு. அவர்தான் அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும் என்று ஒவ்வொருவருக்குள்ள அதுக்கேற்ற விசுவாசத்தை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி கரங்களை தட்டி திரட்சியை தருவார். உன்னாத்துமாவே திருப்தி செய்வார். உன்னாத்துமாவே திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவிடமே நீ சரணடை. ஹல்லேலூயா. திரட்சியை தருவார். உன்னாத்துமாவே திருப்தி. எல்லாவற்றையும் மனுஷர்கிட்ட நீ சொல்லி இருக்கலாம், ஆனா மனுஷரால கூடாது என் ஜனமே. இந்த வேளை இயேசுவிட நீ சொல்லு. ஹல்லேலூயா. அவரே உனக்கு பதில் தருவார். தரையில் வீழாது, அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதுல உண்மை உள்ளவர். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதில்
செய்வதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி மனமே உன்னை பெர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிகளை செலுத்து. துதிகளில் வாசம் செய்கிற தேவன் நம் ஒவ்வொரு இதயத்திலும் வந்து அவர் ஆசீர்வதிப்பார். கைவிட மாட்டார். ஆமென். கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஷிகலகதுடபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால கூடும் என்று விசுவாசத்தோடு கர்த்தர் அவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிடுச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த மாதத்திலேயோ கர்த்தர் நிறைவேற்றி தருவார் என்று இந்த விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ ஷகலகதுடபகதுடா. ஆமென். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. வருந்தி உண்மையாய் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. பெரிய விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. எது எது தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தடைகளை நீக்கிற தேவன் முன் செல்லுவீராக. முன் சென்று ஆண்டவரே சத்துருக்களை துரத்தி எல்லாம் சத்துருக்களையும் ஆண்டவரே தேவ அக்கினி சாம்பலாகட்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை இன்னும் இன்னும் வர்த்திக்க செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தீங்களே ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சி எழுப்பி தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீ எங்களோடு பேசினீங்களே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால எல்லாம் கூடும் என்று நீர் எங்களோடு பேசினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இதயத்திலும் பெரிய விசுவாசத்தினால நிரப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் பெரிய விசுவாசத்தினால நிரப்பி தேவனால கூடும் என்கிற அந்த விசுவாசத்தை தாங்க. தொடர்ந்து ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். பெரியோர் முதல் சிறியோர் வர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய வருகை எந்த நேரமும் இருக்குமானாலும் சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரிடம் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.